நல்ல படம் பார்க்கலாம். சும்மா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட படம். எப்படி சினிமாக்குள்ள வராங்க, அவங்க எப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசியில ஒன்னா சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சின்ன வயசுல ஆரம்பிக்கிறது அவங்க ஒரு 60 வயசு 70 வயசுல வந்து எடுக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு படம். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இருக்கிற சாதாரண சண்டைகள், அந்த மாதிரி சண்டை போட்டு சேர்றாங்க. கடைசியில ஒரு நாள் அவங்க நினைச்சது நடக்குது. அதுல நடுவுல எவ்வளவு பிரச்சனைகள் 60 வருஷம் கழிச்சு அது எப்படி ஒரு காமெடியா ஒரு நம்ம தமிழ் சினிமால இருக்கிற பிரச்சனைகள் என்னெல்லாம், தமிழ் ஆர் மலையாளம் இனியும் ஒரு ஏதோ ஒரு சினிமா எடுக்கிறதுல என்னாலும் அதெல்லாம் கட்பாளி வந்து அது ஒரு ஃபன்னி கேரக்டரா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் சினிமா ஆக்சுவலா ஃபுல்லா ஃபாலோ பண்றவங்க மலையாளிஸ்க்கெல்லாம் ரொம்பவே அவங்களோட ஆக்சுவல் ஸ்டோரிஸ் மாதிரி பண்ணி நிவின் பாலியோட ஆக்சுவல் கேரக்டர் அவரை கொஞ்சம் பாடி ஷேம் பண்ணாங்க இன் ரியல் லைஃப். அதெல்லாமே சேர்த்து ஒரு ஃபன்னா கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம ஆடியன்ஸுக்கு அந்த லைன் எல்லாம் எப்படி புரியும் தெரியல. சொல்ல பெரிய ஆளோட பையன் அவர் எப்படி இருப்பாரு, பின்ன கரெக்டான இடத்துல வந்து லேண்ட் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் 2-3 படங்கள் சரியா போகல. கரெக்டா கடைசியில ஒரு படம் வந்து ஹிருதயம் ஒரு படம் வந்து கரெக்டான ஹிருதயம் மாதிரி கனெக்ட் ஆகாது யங்ஸ்டர்ஸுக்கு. ஏன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ். அது வேற ஒரு மாதிரி ரெமினிசன்ஸ். இது அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கு ஹிருதயம் அளவுக்கு இருக்குமானா இது எனக்கு ஹிருதயம் அளவுக்கு ஒரு கஷ்டப்படுறது அந்த மாதிரி எல்லாம் காட்டல. அந்த மாதிரி எல்லாம் படம் காட்டல. அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னெல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல காட்டியிருக்காங்க. இல்ல நடுவுல எல்லாம் ஸ்லோ ஆயிருச்சு. மேபி எனக்கு ஸ்லோவான மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா பிடிச்சது. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்றாங்க பிரியறாங்கிற மாதிரி இருந்தது. இல்ல இந்த கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருந்தாங்க. கடைசியில ஒரு நல்ல ட்விஸ்ட் போட்டு இப்படி முடிக்கணும் அப்படின்னால very nice movie. We were all very excited because me and my friend, we had also sung in the movie, in the background score. So Shyam, his name Shyam, and I wanted to watch it today itself. We really liked it. The music is amazing. The script is, the storyline is also very nice. It has shown the old Chennai, two friends who are wanting to who are wanting to work in the movie industry and their struggle and their friendship stories. It's a very engaging, nice, feel-good movie. Clapping, and there were instances of people were shouting with joy because there were so many references from old movies and some old famous songs and all of that. People could connect really well. Nivin Pauly character Amazing. He has done an amazing job. His role from the beginning till the end is to laugh. It makes us laugh. கிளைமேக்ஸ் வந்து வேற லெவல். எல்லாம் ஜாலியா உட்காந்து பார்க்கலாம் ஒரு மூவி உட்காந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருந்தது, பட் மத்தபடி சூப்பரா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. நிவின் பாலிலாம் வேற லெவலா நடிச்சிருக்காங்க. நடுவுல சீன்லாம் நிறைய ஜோக்ஸ் இருக்காங்க, நல்ல காமெடிலாம் இருக்கு. 5 வயசு அளவுக்கு இது போகுமா அவ்வளவு ப்ரோ? அது வேற ஜானர், இது வேற ஜானர். அது ரொம்ப சீரியஸான மூவி. இது கொஞ்சம் ஃபீல் குட் டிராமா மாதிரி ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. மோகன்லால் பை எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல மூவி. நவீன் பாலி ஒரு ஃபீல் குட் மூவி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ஆக்டிங் வைஸ் எல்லாரும் நல்லா இருக்கும். பட் எக்ஸ்பெக்ட் செய்து வந்ததுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும்.